அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்பிளோட நன்மைகள், அதோட பிறப்பிடம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவுக்கு வெள்ளையர்கள் மூலமா கொண்டு வரப்பட்டது ஆப்பிள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது கிடையாது. நாம எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்கள்ல ஆப்பிள் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? அது 4வது இடத்துல இருக்கு. ஆப்பிள் 7500 வகை இருக்கு மொத்தம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 10 வகை இல்லை 15 வகை அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை? ஆனால் அதுதான் கிடையாது. ஆப்பிளில் மொத்தம் 7500 வகை இருக்கு. அது பிறந்த இடமான ஆசியா 1929 ரஷ்யாவை சேர்ந்த தாவர ஆய்வாளர் நிக்கோலா வாவிலோவால் கண்டுபிடிச்சிக்கப்பட்டது. சீனாவோட எல்லையையும் கசகஸ்தானோட எல்லையையும் பிரிக்கக்கூடிய டியான்ஷான் மலைப்பகுதிக்கு தான் முதல்ல போனாரு. காட்டு மரங்களா வளர்ந்துட்டு இருந்ததை பார்த்தாரு. ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல இந்த மரம் தான் மிக பழமையான மரமா தெரிஞ்சிச்சு. பிறகு இந்த மரத்திலிருந்து வெவ்வேறு ஆப்பிள்கள் விளைவிக்கப்பட்டது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த ஆப்பிளோட நன்மைகளை பத்தி இப்ப பார்த்துக்கலாம். உங்க பற்கள் பளிச்சுன்னு விற்பதோட ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம். இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுனால உங்க இதயத்தை பாதுகாக்கும். புற்றுநோயை விரட்டக்கூடிய சக்தி மிக அதிகமாகவே உண்டு. மாரடைப்பிலிருந்து காக்கும் சக்தி உள்ளது. இரத்த சோகையை நீக்கும். சர்க்கரை நோய்க்கு அருமருந்தாகவும் பயன்படுது. ஆஸ்துமாவை குணப்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லபடியா வச்சுக்கும். சரி, அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆப்பிள் இல்லை 2 ஆப்பிள் சாப்பிட்டா போதுமா? ஒரு மாசத்துல 2 ஆப்பிள் 3 ஆப்பிள் அப்படி சாப்பிட்டா இதெல்லாம் சரியாயிடுமா? புற்றுநோய் எல்லாம் சரியாயிடுமா? இரத்த சோகை எல்லாம் சரியாயிடுமா? இதயத்தை பாதுகாக்குமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாதுங்க. தினமும் ஒன்று, சரியா? தினமுமே கண்டிப்பா கம்பல்சரி எல்லாரும் ஒவ்வொரு ஆப்பிள் சாப்பிடுங்க. உங்களோட நோய்களை விரட்டிடுங்க. ஒரு பழம் ஒரு நாளைக்குரிய சக்தியை அளிக்கக்கூடியது. இவை தசை, எலும்பு, தோல் மற்றும் உள்ளுறுப்பு வளர்ச்சியை மேம்படுத்தும். இதுல அயோடின், பாஸ்பரஸ், இரும்பு, கால்சியம் ஆகியன குழந்தைகள் வளர உதவுகின்றன. இதுல இருக்கிற நார்ச்சத்துக்களால செரிமானம் மேம்பட்டு கெட்ட கொழுப்பு தங்காம தடுக்கப்படும். உடல் எடை குறைவுல ரொம்ப குண்டா இருக்கு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? டெய்லி நைட்டு ஒவ்வொரு ஆப்பிள் சாப்பிடுங்க. உடல் எடை உங்களுக்கு கண்டிப்பா கம்மியாகும். ஓகே, லூஸ் மோஷன் இருக்கும்போது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸுமே சாப்பிடக்கூடாது. லூஸ் மோஷன் ரொம்ப அதிகமாயிரும். ஓகேங்களா? ஆப்பிள் விதையில கொஞ்சமாக நச்சுத்தன்மை உண்டு. அதனால ஆப்பிள் விதையை அகற்றிக்கிட்டே குழந்தைகிட்ட கொடுக்கலாம். ஆனால் சிலவங்க பண்ணுற தப்பு, இந்த ஆப்பிளை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. குழந்தைங்களுக்கு எந்த விதமான சக்தியுமே கிடைக்காது. அதில் ஒரு புளிப்பு தன்மை தான் கொடுக்கும். அதனால அப்படி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கடிச்சு சாப்பிட முடியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக மிக்சியில் போட்டு மசச்சு கொடுத்துக்கலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கொடுக்காதீங்க. அதோட சத்துக்கள் எல்லாம் இழந்து போயிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.